முதல் சுற்றின் முடிவில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. 8564 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். பாமக 3096 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி 303 வாக்குகளை பெற்றிருக்கிறது. தொடர்ந்து அரங்கத்தில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்களோடும் கலந்துரையாடலாம். ராம்கி, பாமகவுக்கு இந்த ஓட் ஷேர் போயிருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ மணிகண்டன் சொல்றதை பொறுத்து பார்க்கும்போது பாமக அதிமுக தான் நேச்சுரலான ஆலி, அவங்க நீ அடுத்து 2026க்கு அதுதான் பிளான் அப்படின்னாங்க. சார் சொன்னாரு இல்ல, அதையும் தாண்டி ஒரு மெகா கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2020க்கான கட்சிகளுடைய பார்வை என்ன, வியூகம் என்னவா இருக்கும்? எனக்கு திமுக பத்தி இப்ப பேச்சு இல்லை, எனக்கு பாமக, அதிமுக, பாஜக ஒவ்வொருவருடைய பார்வை என்ன, அவங்களுடைய வியூகம் என்ன அப்படின்றது உங்களுடைய கணிப்பு. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணித்ததே ஒரு முதல் ஆரம்ப புள்ளி தான். அந்த புறக்கணித்தது மூலமாக அவங்க என்ன ஒரு சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய வாக்குகள் நம்ம தேர்தல் புறக்கணித்ததுனால தொண்டர்கள் அவங்களும் வாக்களிக்காமல் இருந்து விட போதில்லை. அந்த வாக்குகள் எங்கே போகும், ஓப்பன் டு ஆல், அதாவது நாங்கள் சம தூரத்தில் வைக்கிறோம். பாஜகவை ஆகட்டும் சரி, பாமகவாகட்டும், நாம் தமிழர் மற்ற கட்சிகள் எல்லாத்தையுமே சம தொலைவில் தான் அதிமுக வைத்து பார்க்கிறது. அப்படி பார்க்கும்போது இது ஒரு பெரிய மெகா கூட்டணிக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திமுக கூட்டணிங்கிறது மிக வலுவான ஒரு பொசிஷன்ல இருக்குது. எப்படி 2019 மத்தியில் மெகா கூட்டணினா அந்த கூட்டணியில யாரெல்லாம் இருப்பாங்க? அதாவது திமுக கூட்டணி இல்லாதவர்கள், இப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் கூட அதிலிருந்து கூட சில பேர் வெளில வர்றதுக்கு கூட வாய்ப்புகள்லாம் இருக்குது. பட் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியை கட்டமைத்தால் மட்டும்தான் ஒரு வெற்றி. திமுக கூட்டணியில இருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு, வாய்ப்புகள்லாம் இருக்கு. எந்த கட்சியை நீங்க அப்படி சொல்றீங்க? அதெல்லாம் அதாவது நீங்க கட்சிகள் பேரை சொல்லுங்க. ரொம்ப இயல்பா நீங்க பாமக அங்க போனா அங்க விடுதலை சிறுத்தை இங்க வருவாங்க. இது அது விடுதலை சிறுத்தை. ஆமா, விடுதலை சிறுத்தை என்ன சொல்றாங்க, நாங்க பாஜகவுக்கும் பாமகவுக்கும் தான் எங்களுடைய அரசியல் எதிரிகள் சொல்றாங்க. பாமகவை அதிமுக இழுத்துட்டு இருக்காங்க, அவங்க எப்படி திமுக போவாங்க? 2026ல இப்படியே ஒரு இதே சூழல், அரசியல் சூழல் இருந்ததுனால் ஒரு மாற்றம் வராது. கண்டிப்பாக சூழல்ல மாற்றம் இருக்கும். ஆனா திமுக கூட்டணியை எதிர்க்கக்கூடிய அளவுல இப்ப இன்னைக்கு இருக்கிற எதிர்கட்சிகள் இல்ல. ஒரு மிகப்பெரிய இல்ல ராம்கி, எனக்கு எங்க கேள்வி வருதுன்னா, இப்ப இந்த டாக் எல்லாம் இருந்ததுதான். ஒருவேளை பாமக திமுக கூட்டணிக்கு போனாங்கன்னா அங்க இருந்து விடுதலை சிறுத்தைகள் வந்துருவாங்க. திருமாவளவன் EPS புகழ்ந்து பேசியிருந்தாரு, அவர் ஓரளவுக்கு ரெகக்னேஷன் இருக்கு. இவங்க இந்த விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது. ஆனா இவ்வளவு ஒரு கான்கிரீட்டா வலுவா இருக்கும்போது, இவ்வளவு வெற்றிகளை குவிச்சிருக்கும் போது ஏன் திமுக கூட்டணி கலைய போகுது? ஏன் பாமக அவங்க உள்ள சேர்க்க போறாங்க? அதாவது நீங்க ஒரு எனக்கு நீங்க விக்கிரவாண்டியில இருந்து பேசணும். விக்கிரவாண்டியை வச்சு விக்கிரவாண்டியே எடுத்துப்போம். விக்கிரவாண்டியில பாத்தீங்கன்னா 45% வன்னியர் சமூகத்தை சேர்ந்த வாக்காளர் அப்படின்னு நம்ம அதை தான் பேசுறோம். அதை முன்னிலைப்படுத்தி தான் பாமக களத்தில் இறக்கப்பட்டது. அந்த வன்னியர் வாக்குகளை யார் பெறுவது என்பதில் தான் பெரிய போட்டி, அதான் பிரதானப்படுது. ஏன்னா அதுக்காக தான் அந்த சமூகத்தை சேர்ந்தவரே திமுக வேட்பாளராகி இருக்கு. ஆனா அடுத்த நிலையில் பார்க்கணும்ல, அடுத்து 32% தலித் மக்கள் இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் டிசைடிங் ஃபேக்டர். வன்னியர்களும் தலித் மக்கள் தான் இந்த தொகுதிக்கான களம். அதுதான் வன்னியர் தலித் மக்கள் தான். இப்ப அதாவது திமுக அதிமுக மிகப்பெரிய பலம் என்னன்னா, வன்னியர் சமூகத்தின் வாக்குகளையும் தலித் சமூகத்தின் வாக்குகளையும் பெறக்கூடிய இடத்தில் திமுக அதிமுக இருக்குது. அதனாலதான் அவங்களுக்கு தொடர்ந்து வெற்றி வந்தது. அதனாலதான் 2 பேருக்குள்ள வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 6000 7000 ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டா இருக்குது. காரணம் என்னன்னா, அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக வித்தியாசம் கிடையாது. அவங்க அங்க அடிப்படையில களம்ங்கிறது வன்னியர் அண்ட் தலித் மக்களுக்கான களம். சோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்தில் தலித் மக்களை எம்பவர் பண்றதுக்கான விஷயங்களை யார் பண்ணுவா? இப்ப இன்றைக்கு தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டு வருகிற நிறைய விஷயங்கள், தலித் மக்களுக்கு எதிரான பல விஷயங்கள் ரிப்போர்ட்டிங் ஆகுது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ ஒரு மாற்றத்திற்கான ஒரு விஷயத்தை நோக்கி நகரும் போது அப்ப அரசியல் சமன்பாடு மாறதான் செய்யும். அப்ப தலித் மக்களுக்கான ஒரு விஷயத்தை திமுக முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்ப நீங்க ஈரோடு கிழக்கு தேர்தலில் காங்கிரஸ் தான் ஏற்கனவே போட்டியிட்டது. திரும்ப அந்த இடத்துலயே நாங்க காங்கிரஸ் நிக்க வச்சு நாங்க ஜெயிச்சு காட்டுறோம். திமுக தான் அங்க வேலை பார்த்தார்கள், காங்கிரஸ் ஜெயிக்க வந்தார். அது போன்ற ஒரு விஷயத்தை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை விக்கிரவாண்டியில திமுக பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்காக திமுக கூட்டணி வலுவா இல்லை பலவீனமா இருக்குதுலாம் சொல்ல. பட் நீங்க தலித் மக்களுக்கான ஒரு எம்பவர்மெண்ட்ங்கிறது அங்க இருக்கு. ஒரு பொது தொகுதியில் ஒரு தலித் திமுக பண்ணல அதுக்கான வாய்ப்பு. நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன் திமுக இருக்கு. இந்த இடத்துல கம்ஃபர்டபுளா பொசிஷன் இருக்கும்போது நீங்க அந்த ஒரு பரிச்சாத்து முறையில செய்யணும். அதாவது நீங்க அந்த நான் இன்னும் கன்வர்ஜ் ஆகி கேட்கிறேன், இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் இந்த தேர்தலில் எதிரொலிச்சிருக்குமா?
எதிரொலிக்கும். ஆனா வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட், அது வெற்றி வாய்ப்பை இல்லைன்னா வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதோ குறைப்பதற்கு அந்த எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நம்மளால அறிய சொல்ல நான் அப்படிதான் கேக்குறேன். ஏன்னா நீங்க 1,00,000 வாக்குகள் வாங்கி திமுக வெற்றி பெற்றாங்கன்னா அதுதான் வந்து வெற்றி, அதுதான் டீசென்டான வெற்றி, அதுதான் திமுகவுக்கு தேவைப்படக்கூடிய வெற்றி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை குலைக்குமா? வெற்றி தேவையில்லை. பார்வையா இருக்கும் பெரிய வெற்றியாக இருக்கணும் அப்படின்னு வெளிப்படை எல்லாரும் சொன்னதை யாரும் மறுக்கவே இல்லை. திமுக வெற்றி பெற அவர் பேசி முடிக்கட்டு, நான் வரேன். பேசு பொருளுங்கிறது யார் யார் என்ன வாக்குகள் பெற்றார்கள், என்ன வாக்கு இந்த விவகாரம் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும், தாக்கம் ஏற்படுத்தும். ஆனா வந்து ஒரு கட்சியோட வாக்குகளை கூடுதல் பிரதிபலிக்குமான்னு கேக்குறேன் நான். வாக்குல அது அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் நீங்க கவனிங்க, கள்ளக்குறிச்சியில வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமான பேர் தலித் மக்கள், அந்த பகுதியை சேர்ந்த அந்த மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்ட. இதெல்லாமே வந்து நீங்க வந்து ரீட் பிட்வீன் லைன்ஸ் நிறைய இருக்கு. இது பின்னாடி காலத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இப்போ நீங்க வந்து எப்படி இந்த மாதிரி அதாவது நிறைய விஷயங்கள் நடக்கும் போது, நான் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்னால தான் அதை நான் தொடல. பல விஷயங்கள் இருக்கும்போது மக்கள் வந்து ரீகேப் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த விஷயம் நடந்தது, இதுக்கு என்ன ஃபாலோ அப், நீங்க வேங்கவேலேருந்து ஆரம்பிங்க, அப்படியே சம்பவங்கள் எல்லாத்தையும் பட்டியலிடுங்க, இதுல என்ன ப்ராக்ரஸ் இருக்கு, என்ன விஷயங்கள் இதுவரை நடந்திருக்குலாம் வந்து மாதிரியான கேள்விகளை எழுப்பப்படும். அதை எழுக்கக்கூடிய ஒரு தோழமை சுட்டல் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு அமைதியாக இருந்தால் நாளைக்கு அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் திரும்ப வெளிச்சத்துக்கு வரும். வரேன் ராம்கி. அருள் எப்படி பாக்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் வந்து நடந்திருக்க கூடாது. அது வந்து எங்க இருந்தோ கொண்டு வந்து இந்த விஷச்சாராயத்தை கலந்து, அதை நான் நினைக்கிறேன் அதுல ரொம்ப போயிட வேண்டாம். அது தாக்கம் என்ன அப்படின்றது திரு ராம்கி சொன்னதுக்கான அந்த பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? கள்ளக்குறிச்சி விஷச்சாராயமே திமுகவுக்கு எதிரான ஒரு சதிதான். அதை பற்றி விசாரிக்கணும்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அது விக்கிரவாண்டி தேர்தலில் பிரதிபலிக்குமா அப்படின்னா பிரதிபலிக்காது. மிகச்சிறிய அளவில் சார் சொன்ன மாதிரி சில ஓட்டுகள் மாறுமா இருக்கும், ஆனால் பிரதிபலிக்காது. அது நடந்திருக்கக்கூடாது. அன்னியூர் சிவா வந்து விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதி மக்களின் நன்மதிப்பையும் பெற்றவர். அதுக்கு திடீர்னு தேர்தல் அறிவித்த உடனே அன்னியூர் சிவா திடீர்னு போய் ஓட்டு கேட்கல. கடந்த பல ஆண்டுகளாக அந்த தொகுதிக்குள்ளேயே நடந்த நல்லது கெட்டது, எல்லா ஜாதி மக்களின் நல்லது கெட்டதுலையும் தொடர்ந்து இருந்திருக்கார் அன்னியூர் சிவா. அதனாலதான் அவரை கரெக்டா அந்த இடத்துல வந்து வேட்பாளராக போட்டு வந்து இந்த வெற்றிக்கு வந்து அன்னியூர் சிவாவோட முகமும் ஒரு காரணம். அதை விட மிக முக்கியமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பெண்களிடம் உருவாயிருக்கக்கூடிய கணிசமான ஆதரவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். புதுமை பெண் திட்டம், பேருந்துகளில் இலவச திட்டம், மகளிருக்கு 1000 ரூபாய் திட்டம், மிக கணிசமான அளவு அதிமுகவிடம் இருந்த ஒரு பெண்கள் வாக்கு வங்கிய திமுகவின் பக்கம், குறிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் பக்கம் வந்து நகர்த்தி இருக்கு. இதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல், இதையெல்லாம் கணக்கில் எடுக்காம வெறுமனே வந்து இந்த விஷயங்கள்ல எல்லாம் திமுக தோத்துடும் அப்படின்றத வாக்காளர்கள் அதை மட்டுமே யோசிக்கிறது இல்லை. இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சில இடங்களில் நடந்த சம்பவங்கள், கள்ளக்குறிச்சி விவகாரங்கள், இதனால வந்து திமுகவை தோக்கடிச்சிடணும் அப்படின்ட்டு எந்த வாக்காளர்களும் வந்து நினைக்க மாட்டாங்க. இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய 2026 கூட்டணிக்கான ஒரு களமாக, ஒரு பரிசோதனை களமாக, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து பண்ணுறாங்க. பல கட்சிகள் தங்களோட கதவுகளை வந்து திறந்து வச்சுருக்காங்க வேற கட்சிகளுக்காக. திமுகவும் கூட வேற மற்ற கட்சிகளுக்கு கதவுகள் கூட்டணிக்காக திறந்திருந்தால் தேர்தல் நேரத்தில் திமுகவின் கதவுகளும் திறந்து தானே இருக்கும். சரிங்களா? அதனால இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. ஒரே ஒரு பாயிண்ட் தான், பாஜகவுடைய தலைமையில் கூட்டணியா, பாஜகவுடைய தலைமையில் யார் எந்த கட்சிகளெல்லாம் இணைய போகுது, இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்து அதிமுக தலைமையில் கூட்டணியா அப்படின்றது தான் விஷயம். இவ்வளவு நாள் அவர் ஆளுங்கட்சியா இருந்தாரு. 2021 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதல்வரா இருந்தாரு. அதனால அவரோட கட்சியை அவர் செதைஞ்சு இருந்தாலும் பெருசா பிளவுபடாம பாதுகாத்துக்கிட்டாரு. ஆனால் இப்போ அவரோட முக்கியத்துவத்தை பாஜகவே குறைக்குது. ஏன்னா அவர் யூஸ் ஆகல பிஜேபிக்கு. அப்படின்னு வரும்போது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எங்க தலைமையில் கூட்டணின்னு பாஜக ஒரு மெகா கூட்டணியை ட்ரை பண்ணும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மெகா கூட்டணியை ட்ரை பண்ணுவார். கடந்த தேர்தலில் எப்படி இந்த 2 கட்சிகளும் ஒரு மெகா கூட்டணியை அமைச்சு போட்டியிட்டு 40 தொகுதிகளையும் சம் % ஓட்டுகளை வாங்கி தோற்றாலும் அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, இழந்திருக்காங்க, கொஞ்சம் அதிகமாக பெற்றிருக்காங்க. அது போன்ற ஒரு நிலையை நோக்கி தான் வந்து நகரும் அப்படின்னு நினைக்கிறேன். கூட்டணிகளில் சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.